அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவுருளை முன்னிட்டுக் கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் விற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிவராத்திரி சிந்தனை தொடங்கும். சிவராத்திரி நன்னாளில் இன்றைய சிறப்பு வழிபாட்டு அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற திருமுறை வழிபாடும் சிந்தனை வழிபாடுமாக இந்த இரவு நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த இரவின் தெளிவான அனுபவத்தை திருவருள் பலமாக்குகின்ற வகையில் நாமும் நம்முடைய பெருமானை அனுபவ தெளிவிற்கு உரிய வகையில் சிந்திக்க இருக்கின்றோம். சிவராத்திரியை பற்றி சாதாரணமாக ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என்பதோடு கூட இல்லாமல் அது நம்முடைய அனுபவம் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஏற்பாடும் அமைந்திருக்கிறது. இந்த ஏற்பாட்டில் சிவராத்திரி என்பது திருமாலும் பிரம்மனும் தேடுகின்ற ஒரு வரலாற்றில் ஜோதியாக பெருமான் தெரிய வந்தான் என்பதுதான் வரலாறு. இந்த வரலாற்றை திருவண்ணாமலையோடு இணைத்து சொல்லுகின்ற மரபும் உண்டு. திருவண்ணாமலை வரலாறு என்பது மாலரியா நாம் உலனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் தேன்வாய்ப்படிரி என்பதாக மாணிக்க வாசகர் சொல்லி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்பதாக அந்த ஜோதியை நமக்கு அடையாளம் காட்டுகிறார். நீங்கள் எல்லோரும் இந்த மருந்தீஸ்வர பெருமானை அப்படிப்பட்ட ஒரு ஜோதியாக நினைப்பதிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுளை அனுபவிப்பதில் இன்றைக்கு சிவராத்திரி நாள் மட்டுமல்ல, பிரதோஷ வழிபாடும் கூட மக்களுக்கு பெருவாரியாக கவர்ச்சியை தந்திருக்கிறது. அந்த கவர்ச்சி எங்கே போய் சென்று கொண்டிருக்கிறது என்று கேட்டால், எப்படியாவது இந்த இரவில் எத்தனை தலங்களை பார்த்தோம் என்பதாக நாம் முண்டியடித்துக் கொள்வது என்பதாக ஒரு மரபை அமைத்திருக்கிறோம். எப்படியாவது திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாத ஒரு கடவுளை கண்டுவிட்டதாக ஒரு ஆனந்தம் அடைகிறோம். இதையெல்லாம் பார்த்துத்தான் மாணிக்க வாசகர் பொய் பேசுகிறீர்கள் என்பதாக சொல்லுகிறார். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி என்கிறார். அதாவது பால் நாக்கிலே வருகிறது, ஆனால் தேன் ஒழுகுகிறது. கடவுளை தெரிந்து கொண்டேன் என்பதாக பேசுகிறாய், நீ பொய் பேசுகிறாய். பொக்கங்களே பேசும் அப்படின்னா பொக்கை பொய். கடவுளை தெரிந்து கொண்டேன் என்று பொய்யையே பேசிக் கொண்டே இருக்கிறாயே என்பதாக அந்த திருவெம்பாவை மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் அருளிய அந்த திருவெம்பாவையில் பேசுகிறார். திருமாலும் பிரம்மனும் பார்க்க முடியாத கடவுள் என்பது அதனுடைய வரலாறு. நீங்கள் எல்லாம் ஏதோ பிரம்மனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மாதிரியும் திருமாலுக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் மாதிரியும் அவர்களெல்லாம் பார்க்க முடியாத கடவுளை
நாங்கள் இன்றைக்கு ஒரு 1000 தலங்களை பார்க்க முடியவில்லை என்றாலும் 1000 லிங்கம் என்பதாக சகஸ்ரநாமத்தை, அதாவது 1008 லிங்கம் உள்ள ஒரே லிங்கத்தை வழிபட்டு விட்டால் போதும் என்பதாக நினைப்பதெல்லாம் ஒரு அடிப்படைக்குத்தான். ஏனென்றால் இந்த அடிப்படை இன்றைய நாளில் உங்களுக்கு ஒத்து வரும். ஏனென்றால் கடவுளை முறையாக வழிபட தெரியாதவனுக்கும் பெரிய கடவுளை தெரியாதவனுக்கும் இன்றைய நாள் ஒரு வாய்ப்பான நாள். அதாவது சிவராத்திரி என்று சொன்னால் முறையாக கடவுளை கும்பிட தெரியாதவன், முறையாக முழுமையான கடவுளை அடையாளம் தெரியாதவன், இவனுக்கெல்லாம் கடவுளை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு தருவதற்கு எப்படி வந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்பதாக ஒரு கடவுள் உருவாக்கி கொடுத்த நாள் தான் சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை சிவன் பிறந்த நாள் என்பதாக யாராவது சொன்னால் அவர் தலையில் நீங்கள் அடிக்கலாம். ஏனென்றால் சிவராத்திரி சிவன் பிறந்த நாள் என்பது இல்லை. இப்ப இங்கே ஒரு கோயில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கோயில் கடவுளுக்கு இல்லை. ஏனென்றால் கடவுளுக்கு மழையும் இல்லை, நெருப்பும் இல்லை, பாம்பும் இல்லை, கரடியும் இல்லை. அவரே கரடியாகவும் இருக்கிறார், பாம்பாகவும் இருக்கிறார், அவரே பன்றியாகவும் இருக்கிறார். ஆனால் பன்றி வேறு, கடவுள் வேறு. கடவுளை நீங்கள் எதற்காக வணங்க வேண்டும் என்றால் நான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளுக்கு கோயிலே தவிர கடவுளை காப்பாற்றுவதற்கு கோயில் இல்லை. அப்படித்தான் சிவராத்திரி என்பது கடவுள் உருவானது என்பது இல்லை. கடவுளை நான் இன்றைக்கு கண்டுகொண்டேன் என்பதாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமானால் சிவராத்திரிக்கு நீங்கள் வந்து போனதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இல்லை என்றால் நானும் ஏதாவது ஒரு தகராறு செய்து கடவுளை கண்டிப்பாக எட்டி பார்த்து விடுவேன். இங்கே உள்ளே இருக்கிற லிங்கத்துக்குத்தான் கண் இருக்கிறது, அதை நான் எப்படியாவது எட்டி பார்த்து விட்டு போய்விட வேண்டும் என்பதாக நீங்கள் நினைத்தால் வேறு இடத்தில் கடவுள் இல்லை என்று ஆகிவிடும். ஆனால் கடவுள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிற பெரிய பரம்பொருள் என்பதாக நினைத்தால் எந்த அளவிலாவது நான் ஒழுக்கத்தையோ உண்மையையோ நேர்மையாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதாக கற்றுக்கொண்டால், பொய் இல்லாத வாழ்க்கைக்கு புறப்பட்டால்தான் மாலரியா நான்முகனும் காணா மலையை நீங்கள் பார்க்க முடியும் என்பதாக மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அதுதான் சிவராத்திரியினுடைய அடிப்படை. இன்னும் சொல்ல போனால் இந்த சிவராத்திரியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருஞான சம்பந்தர் சொல்லுகிற ஒரு அணுகுமுறை, ஒரு பாடல் ஒன்று, திருவொற்றியூர் பாடல். வாழ்வது உள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே கன்றினார் மும்மதிலும் கரு மால் வரையே சிலையாய் ஒன்றினார் வார் சுடலை பொடிநீர் அணிந்தார் அழல் அம்பு ஒன்றினால் எய்த பெண்மான் உரையும் இடம் ஒற்றியூரே. அதாவது திருவொற்றியூரிலே திருஞான சம்பந்தர் கடவுளை பார்த்து பாடுகிற அந்த பதிகத்தில் நாமெல்லாம் வாழுகிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை எப்படி சொல்லலாம் என்ற ஒரு கேள்விக்கு விடையாக நன்றியால் வாழ்வது உள்ளம். முதல்ல வாழ்க்கை என்று சொன்னால் நன்றி என்ற ஒன்றின் மூலமாகத்தான் நீங்கள் வாழுகிறீர்கள் என்பதாக ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால் அதன் மூலமாக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுவீர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்துல எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவன் செய்கிற உதவிக்கு நன்றி என்று சொல்லுவது, அதற்கு பிறகு நீங்களாக தட்டி கொடுத்து வேலை வாங்குவது, அதாவது நல்ல பையன் நீ நல்லா வேலை செய்கிற அந்த மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குவது, அல்லது செய்த வேலைக்கு நன்றி சொல்லுவது, இதெல்லாம் உலகத்தில் நன்றி என்பதற்கு நன்றின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருகிற வார்த்தைகள். அதனுடைய பொருள் இப்படித்தான் நமக்கு பழக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நன்றி என்ற ஒன்றை பற்றி நமக்கு
பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் திருவள்ளுவர் முதலானவர்கள். அதிலே நீங்கள் இந்த உலகத்தில் நன்றி சொல்ல முடியாது, சொல்லுகிற விஷயம் நன்றியாக ஆகாது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இந்த உலகத்துல யாருடைய பண்பை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அதுதான் நன்றி பாராட்டுதல் என்பது. அதை இன்னும் அழகா திருவள்ளுவர் நன்றி புரிந்த பயன் என்று சொல்லுகிறார். அதாவது செயல் புரிந்தான் சொல்ற மாதிரி நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார். அப்ப நன்றியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், நம்ம நாயன்மார்கள்ல சுந்தரருக்கு பேர் நயத்துக்கு நல்ல சுந்தரனார். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பேர் கிடையாது. அதாவது திருநாவுக்கரசர், அவர் நாவுக்கரசர்னு பேர் வாங்கினாலும் அருணகிரி நாவரை தட்டி போயிடுறார். வாக்கிற்கு நல்ல அருணகிரி. திருநாவுக்கரசரை விட வாக்கிற்கு நல்ல அருணகிரின்னு அவர் பேர் வாங்கிடுறார். ஆனா நயம் என்ற சொல் வரும்பொழுது நயத்துக்கு நல்ல சுந்தரனார் இப்படி பேர் வாங்குறார் சுந்தரன். இப்ப இதுல பட்டிமன்றம் போட்டிலாம் கிடையாது. நீங்க உலகத்துல ஒவ்வொரு ஆளை பார்க்கும் போதும் ஒரு ஒரு விஷயம் அவங்க மூலமா விளங்கணும். இப்ப நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு. இந்த பிறப்பு வளர்ப்பை பத்தி எல்லாருமே தனித்தனியாதான் நிக்கிறோம். யாரும் யாரையும் வளர்த்த மாதிரி முடிவா தெரியல. ஆனா முதல்ல வளர்க்குற மாதிரி தெரியுது. அப்பா அம்மா பிள்ளைய வளர்க்குற மாதிரியும், ஆசிரியர் மாணவரை வளர்க்குற மாதிரியும், பொண்டாட்டி புருஷனை வளர்க்குற மாதிரியும், புருஷன் பொண்டாட்டியை வளர்க்குற மாதிரி தெரியும். ஆனால் சிக்கல் அப்படின்னு ஒண்ணு வந்த காலத்துல, அல்லது நம்மால முடியும், நாம தனியா நிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்த காலத்துல நம்ம புத்தியை நாம காட்டும். ஒரு நிர்வாகத்துல நாம சின்ன வேலையில இருக்கும்போது யாரையும் எதிர்த்து பேச மாட்டோம். அதுவே அதிகாரம் அதிகமா வந்துட்டா எல்லாரையும் அடிமட்டமா நடத்துவோம். அப்ப நமக்கு வாய்ப்பு வரும் பொழுது நம்முடைய ஒரிஜினல் பண்பை, கேரக்டரை நாம வெளிப்படுத்த தயங்குவதில்லை. அப்ப பார்க்கும்போதுதான் எல்லாரும் தனித்தனியா தெரியும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணுக்கு விட்டு கொடுக்கறது. இப்ப குடும்பம் நடத்துறதே எல்லாரும் எதுக்குன்னா சமுதாயத்துல கேவலமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுதான் முக்கால்வாசி பேர் குடும்பம் நடத்துறான். ஏன்னா சமூகம் என்பது கண்காணிக்கிறது. கொஞ்சம் அதிகமா போனா இல்ல ஒழுங்கா வாழணும். முதல்ல குடும்பம் நடத்தணும், அதுக்கப்புறம் ஒழுங்கா குடும்பம் நடத்தணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நடத்தணும். எதிரில பார்த்து திட்ட முடியாது, கொலைகாரனையோ அல்லது மற்றவனையோ திட்ட முடியாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான், பின்னாடி அந்த மனசால நினைப்பான், ஓ இது 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 அப்படின்னு நினைப்பான்ல. அப்பதான் என்ன பண்ணுவோம்னா சமூகத்துல நல்ல பேரும் இருக்கணும். முடிச்சுட்டு வரேன், நானுங்க முடிச்சுட்டு வரேன். நல்ல பேரும் இருக்கணும். அதே சமயத்துல நான் இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் தெளிவா சிந்திக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பேரை நான் கெட்ட குணத்தினால வாங்க முடியாது. அப்ப நல்ல குணத்தினால வாங்குறத எப்படி யார் அதை முடிவெடுக்கிறது? எந்த பேரையும் நான் நல்ல குணத்தினால வாங்கணும். இப்படி வச்சுக்குமே, குடும்பத்துலதான் இருப்போம். எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறதா, அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறதா முதல் விஷயம். 2 பேர்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். 2 பேர்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டா கூட பிறந்தவங்க கூடயும் நல்ல பேர் வாங்கணும். கூட பிறந்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா நான் படிக்கிற இடத்துலயும் நல்ல பேர் வாங்கணும், நான் வேலை செய்யற இடத்துலயும் நல்ல பேர் வாங்கணும். இது நல்ல பேர் வாங்குறதுக்கு அடையாளம். முடியுமா? அது
எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒரே விஷயமா இருக்கணும். ஆனா எல்லாரும் ஒரே விஷயமா இருக்க முடியாது, இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. சரி, இப்படி வச்சுங்க. இது சொன்னா புரியல அப்படின்னா வழக்கமா நான் சொல்ற உதாரணம் தான். குடும்பத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் அத்தை மாமா இப்படி ஒரு பெரிய குடும்ப உறவு இருக்குல்ல. அதுல நம்ம அப்பா என்கிட்டே நல்ல பேர் வாங்கணும், எங்க அம்மா அவர் பொண்டாட்டிக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும், எங்க அத்தை அவரோட தங்கச்சிக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும். முடியுமா? பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கினா அவங்க அக்கா தங்கச்சி கூட அவங்க நல்ல பேர் வாங்கக்கூடாது. எப்ப முடியும்? ஆனா இவன் நல்லவங்கிற பேரு, நல்ல அப்பாங்க என்ன பேர் எடுக்கலாம், நல்ல புள்ளன் பேர் எடுக்கலாம், நல்ல அண்ணன் பேர் எடுக்கலாம். ஆனா எல்லாருக்கையும் ஒரே சமயத்துல நல்ல அண்ணனாவும் இருந்து நல்ல புருஷனாவும் இருந்து நல்ல அப்பனாவும் இருக்க முடியுமானா முடியாது. ஆனா நல்லவனா இருக்கும். எப்படி இருக்க முடியும்? நல்லவன் அப்படிங்கிறது மட்டும் நாம பெற முடியுமா? ஒருவேளை நான் என் பொண்டாட்டிக்கு நல்லவனா இருந்தா வேற அந்த பொண்டாட்டிக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கு நான் கெட்டவனா இருக்கணும். ஒன்றும் தேவையில்லை. நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு பிடிக்காத ஆள் கூட நீங்க பேசினா எனக்கு கோபம் வரும். அதான் கொள்கை. ஒரு வகையில் அது கொள்கையும் கூட. முதல்ல நான் நல்லவனா, நான் கொள்கையாளனா இருந்து நீங்க என் கூட இருந்தா எனக்கு எதிர்ப்பானவங்கிறான் பாரு, அவங்ககிட்ட நீங்க பேசினா அது தப்பு. ஏன்னா அவன் கொள்கை இல்லாதவன், நீ எப்படி அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு எனக்கு கோபம். நீ நல்லவனா அவனுக்கு நல்லவனா இருக்கணும்னா சிக்கல். அப்ப நீ எப்படி நல்லவனா இருக்க முடியும்? நல்லவங்கிறத அப்ப எப்படி முடிவெடுக்க முடியும்? இப்ப இந்த சிக்கல் வரும்போது தான் நீங்க ஒரு கொள்கையை எடுத்துக்கங்க, அந்த கொள்கைக்கு எதிராக வர்றவன்லாம் கெட்டவன் தான். இப்ப நீங்க கடவுளுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கீங்க. ஒரு நாயன்மார் ஞாபகத்துக்கு வர உங்களுக்கு யாராவது? அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க பாருல, அந்த பொம்பளையோட தலைமுடி எனக்கு ஒன்று வெட்டி கொடுறாங்கிற அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது கொடுக்குறாருல்ல. அப்ப என்ன அர்த்தம் அதுக்குன்னா, எனக்கு கொள்கை ஒண்ணு முடிவு பண்ணிடுவேன், அந்த கொள்கையில என் குடும்பம் ஒத்துழைக்கணும், அதுல பிரச்சனை வந்தா நான் எதிர்த்து நிக்கணும். இதுதான் வாழ்க்கை. நான் ஒரு கொள்கையில நிக்கணும், இந்த கொள்கையில என் குடும்பம் இருக்கணும். அதுல பிரச்சனை வந்தா என் குடும்பமே அதுக்கு ஒத்துழைக்கும், நானும் எதிர்ப்பேன், செத்தாலும் நல்லவன். இதுதான் வாழ்க்கையோட திட்டம். இதனாலதான் திருவள்ளுவர் சொல்லும் போது குழந்தைய கூட நீங்க கண்ட மேனிக்கு பெத்துக்காதீங்கடா, உங்களுக்கு ஏதாவது கொள்கையா இருந்தா பெத்துங்கடா அப்படின்னு மக்கள் பேரு அப்படின்னு ஒரு அதிகாரத்தை வச்சார். இன்னும் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன சொன்னாருன்னா, உனக்கு ஒரு கொள்கை உன் பொண்டாட்டிக்கு ஒரு கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை, ஆளுக்கு ஒரு கொள்கை வச்சுன்னு கல்யாணம் பண்ணாத, சீக்கிரமா வேலைக்கு ஆகாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொள்கையில கல்யாணம் பண்ணீங்கன்னாதான் நிற்கும். அப்பதான் அதுல ஏற்ற இறக்கம் வந்தாலும் நாம இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியும். கவர்ச்சியில கல்யாணம் பண்ணி தான் பாதி பணக்க படிச்சு பணம் வாங்குறவங்க எல்லாம் குழந்தை பெற்று டைவர்ஸ் பண்றாங்கன்னு படிக்கிறீங்கல்ல பேப்பர்ல. அதை வளர்க்க முடியலன்னு தூக்குமாடி செத்து போன பொண்ணும் நம்ம தானே படிக்கிறோம். அதாவது சம்பாதிச்சுட்டே இருக்குது, ஆனா முடியல, வாழ முடியல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தேவைகளை தாண்டி நாம எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்பதான் பாக்குறார், நன்றியால் வாழ்வது உள்ளம். முதல்ல நான் வாழற வாழ்க்கையில எதை நன்றியா செய்யறது, அதுல என்ன கொள்கை, அல்லது நான் வாழறதுக்கு வந்தனே அதுக்கு என்ன கொள்கை, அது யாரோட கொள்கை? நான் வாழறதுன்னு வந்துட்டேன்பா, இது யாரோட கொள்கை? இப்ப இப்படி வச்சீங்களேன், கடவுள் இன்னைக்கு சிவராத்திரி எத்தனை கோயில பார்த்துட்டு வந்த நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா நல்லதா? இப்ப சில பேர் ராத்திரில கண்ணமூடி சாமியை பார்த்து எந்த சாமின்னு வடிவமே மறந்து போயிருக்கும். நீங்க ஒரே நாள்ல டூர் போறவங்களுக்குலாம் இது தெரியும். 10 கோயில பார்ப்பாங்க, எந்த கோயிலும் ஞாபகத்துக்கு வராது. அப்ப அதுக்குள்ள போய் அனுபவிக்கிறதுனா மூளை எல்லாம் வேலை செய்யும், அதுதானே அதுக்கு விஷயம்.
இப்ப நீங்க கண்ண மூடி நினைச்ச உடனே ஒவ்வொரு கோயிலும் ஞாபகத்துக்கு வரணும், கோயில் கோபுரம் ஞாபகத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் லிங்கம் தெளிவா ஞாபகத்துக்கு வரணும். நீங்க பார்த்த நம்ம சாமியை பார்க்க மாட்டோம், அது வேற விஷயம். அவரு நமக்காக ஒரு தீபாராதனை காட்டுற வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பரபரப்பா சாமியை பார்த்துட்டு போறதுதான் நம்ம வரோம். அது இவ்வளவு கூட்டம் வந்தானே சந்திரபாபு, சரிப்பா உங்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எப்படியாவது இந்த கணக்கு முடிக்கிற வேலை, நீங்க பேருனா நான் சுருக்கமா சொன்னா கணக்கு முடிக்கிற வேலை. சரி, நீங்க நாம கணக்க முடிக்கிறதா, பெருமான் நம்ம கணக்க முடிக்கிறாரா, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? யாரையா கேட்டிருப்போமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இத்தனை கோயிலை நான் சிவராத்திரியில பார்க்கணும், எதுக்கியா பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் இல்லைங்க, சரி விடுங்க, ஏதாவது உங்க பிரச்சனையை சொல்லுவீங்க, அப்படியே வச்சுக்கோ. நான் பதில் சொன்னா சிக்கலாயிரும். அப்புறம் கேட்பான், சரி அது உனக்கு வேணும்னு எப்படி தெரியும்? எது இது வேணும் தம்பா சுத்துற, இது வேணும் உனக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க ஆசையா இருக்குதா? அதான் உனக்கு ஆசையா இருக்குதா இல்ல அவசியா இருக்குதா? நீ கேட்கறது கொடுக்கணும் தான் கோயிலுக்கு வந்தா சுத்தியாச்சு. ஓகே, நான் இங்க பேசுறது சிவராத்திரியில எல்லா மக்களையும் குஷிப்படுத்துறதுக்கு பேசல, இங்க தொடர்ந்து ஞான மார்க்கத்துல வரவங்களுக்கு ஒரு செய்திக்கு பேசுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா குஷிப்படுத்துறதுக்கு நிறைய இடம் இருக்குது, டிவி இருக்குது, நேரம் ஆடிட்டு இருப்பார் ஒருத்தர் டிவியில. அதனால நீங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்க வந்தது சரியா தப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? முந்தா நாள் காதலர், ஒரு 4 நாள் 2 நாளைக்கு முன்னாடி காதலர் தினம் வந்தது. இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணும்னு எத்தனை பேர் சாமி அன்னைக்கு நிறைய தானே கூட்டம் இருந்தது கோயில்ல. பார்த்து எல்லா கோயில்லையுமே அன்னைக்கும் கூட்டம் வந்தது. இந்த மாதிரி தான், ரொம்ப கூட்டம் வரலனாலும் அந்த எண்ணிக்கையில எல்லாரும் வந்தாங்க. இப்ப இதுதான் வேணும்னு அவன் கேட்டா கடவுள் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். யாருக்கு கொடுப்பான்? கேட்கிறவனுக்கு கொடுக்கிறான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய், வேண்டும் அயல்மார்க்கு அறியோய் நீ. இதான் சிவராத்திரி. இப்ப அதுதான் வச்சு எனக்கு வேலை. இந்த 3 தானே. சிவராத்திரிக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ. இப்ப கடவுளோட என்ன தன்மை தெரியுது உங்களுக்கு? கேட்டு மாதிரி தன்மை தெரியுது. கேட்டு மாதிரினா கேட்கறது ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு, அதான் கேட்டு மாதிரி ஆச்சு. பின்னாடி கேட்டு மாதிரினா நீங்க கேட்கறத கொடுக்கறது இல்ல அப்படின்னு. கேட்கறத கொடுப்பானா இல்லையா? கொடுப்பான்பா, வாக்கேப்பா பார்ப்பலாம். இது எங்க சுத்தனா கொடுப்பான், எப்படி சுத்தனா கொடுப்பான், அது யார் தெளிவா பதில் சொல்லுவான்? நீ கேட்டதை கண்டிப்பாக பெறலாம், அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. பெறலாமா வேண்டாமா என்பதை தெரிந்து கொண்டு கேள் அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். பெறலாமா வேணாமான்னு எப்பப்பா தெரியுது? கண்ணை கட்டி காட்டுல ஏற்கனவே ராத்திரியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஏற்கனவே பகல்ல பேசினாலே புரியாது, ராத்திரியில கலக்கத்துல உட்காந்துங்கிற எங்களை சூடு வச்சு இன்னையா அனுபவிக்க போறேன்னு என்ன திட்டக்கூடாது. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தெரியாதவன் எனக்கு தெரிவான் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் இருக்கணும். அதான சிவராத்திரி. சிவராத்திரினா இதானே சார் நான் சொல்றது. மருந்தி சொல்ற நீங்க பாடம் நிறைய கேட்டிருப்பீங்க, அதனால இங்கிருந்து தொடங்குறேன். நான் திருமாலும் சிவனும் தேடினாங்கன்னு அந்த கதைலாம் நான் சொல்ல மாட்டேன். திருமாலும் சிவனுமே தேர்தல் கிடைக்கலன்னா நாம தேர்றது எப்படின்னு கேட்டேன். படைக்கிற கடவுளுக்கும் விவரம் பத்தல, பாதுகாக்கிற கடவுளுக்கும் விவரம் பத்தல. அப்ப நம்ம விவரமா நாம தேடுறோமா? அப்ப நாம பெரியாளா? இதுதான் நம்ம கேள்வி. நாம பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டா சரி நீங்க தேடுங்கப்பா, நான் வேணாம்ல நீ அப்படின்னு நான் சொல்லிட்ட போறது. இன்னைய நாளோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரைமுறை இல்லாத கும்பிடுறவனுக்கும் கடவுள் அருள் செய்யணும். இது ஆத்தரைஸ்டு டாக்குமெண்ட் அல்ல ரூல். அதுக்கு மேல என்ன அப்படின்னா, பெரிய கடவுள் தெரியணும். நீ சில்லற கடவுள் 100 கோயில் போனாலும் 1000 கோயில் போனாலும் பிரச்சனை இல்லை, பெரிய கடவுள்னா என்னன்னு உனக்கு புரியணும். இந்த 2 வேலை தெரிஞ்சாதான் சிவராத்திரி. சுண்டல் கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்கன்னு போனா சிவராத்திரி இல்லை. அது எது பிரசாதம் கொடுக்குறாங்க, அது ரைட்டு. சிவராத்திரி அப்படின்னா நான் எந்த அளவுக்கு இதுக்குள்ள வரைமுறை இல்லாமல் வந்தாலும் கடவுள் தருவான் என்ற நம்பிக்கையும்,
எந்த கடவுள்கிட்ட போனாலும் பெரிய கடவுளை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்தா சிவராத்திரி. அப்ப அதுக்குதான் வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய். அப்ப வேண்டத்தக்கது அறிவோய்னு நீ சொன்ன பிறகு வேண்ட முழுதும் தருவோய்னு எழுதுறதா என்ன? அது புரியுதா? ஏதாவது மாணிக்க வாசகர் எல்லாம் புரியும். நான் எதை கேட்கணுங்கிறது உனக்கு தெரியும், நான் எதை கேட்டாலும் முழுசா தருவேன். இதான் அதுக்கு அர்த்தம், இதான் அதுக்கு அர்த்தம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் கேட்கறது உனக்கு தெரியும், நான் கேட்க கூடாத கேட்கறதும் தெரியும். அதான் இப்ப சொல்ற அர்த்தம். நான் கேட்கணும், எதை கேட்கணுங்கிறது உனக்கு தெரியும், ஆனா நான் கேட்கறது நான் கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியும். இப்ப கொடுப்பானா கொடுக்க மாட்டான், கொடுக்கலாமா வேணாமா? அந்த பொண்ணு வேணாம்பா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினா நீ உனக்குன்னு விதிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணனா ஒரு சொத்து சுகத்தோட வரும். நீ கேட்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணா கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும். ஏன்னா அதுக்கு இதான் கணக்கு. இப்ப இதுதான் வேணும் நீங்க கடவுளை கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும். அவர் கொடுப்பாரு. கொடுத்துட்டா எதை கொடுக்கலாம்னு நினைச்சாரோ அதை வேணாம் நீ விட்டதுனால அதுல கிடைக்க வேண்டியதை கழுத்து வச்சிருவார். இப்படி வச்சீங்கன்னா உதாரணம் இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றேன். சில தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த துணை கல்யாணம் பண்ற துணை நிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தோஷம் சொல்லுவாங்க. நல்ல ஆயுள் கெட்டியா இருக்கிற ஆளை புத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, பொண்ணுக்கோ அவனுக்கோ இப்படி நடக்கும். இப்ப அவன் நிலைமை என்ன அப்படின்னா இருந்தும் இல்லாத மாதிரி. இந்த வேலை பண்றது யாரு? போனாதான் பிரச்சனை இல்லையே, அடுத்த பிறப்புலையாவது ஒரு உடம்ப கையில கொடுத்து அழகா ரெடிமேடா கொடுத்துருவானே. இப்ப இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். இங்கதான் நன்றி இல்லாத பசங்களா நாம் ஆயிடுறோம். நன்றியால் வாழ்வது சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல உனக்கு நீ என்ன கேட்கணும்னே தெரியல, இந்த அளவுக்கு உன்னை ஆளாக்கி விட்டான், நீ அதுக்குள்ள இருக்க தெரியல, உனக்கு நன்றி கெட்டவன் அப்படின்னு முதல்ல பட்டம் கொடுக்குறார். இத முதல்ல பட்டம் கொடுத்தது யார் தெரியுமா? காரைக்கால் அம்மையார். நம்மள கடவுள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவரம் இல்லாத நமக்கு உடம்ப கொடுத்து நீ விவரமா அவனை அனுப்பி வச்சான். அதுதான் அவன் கட்டின தாயத்து, சீர்வல்ல தாயம். நமக்கு விவரமே இல்லாத ஒரு தாயத்து கட்டி பாதுகாப்பா அனுப்பி வச்சான்ல, அவனுக்கு நாம என்ன செய்யறது? ஒன்னும் செய்ய முடியாது. குனிய வளமாம் அடிமை. நாம குனிஞ்சா நல்லது, ஆனா நீங்க குனியறீங்க இல்ல, உங்களை விட அவன் அதிகமா குனிறான். இதுதான் வேண்ட முழுதும் தருவோய். நாம கொஞ்சம் குனிஞ்சா நம்மளை விட அதிகமா குனிறான். கடைசி வரைக்கும் நாம என்ன இல்ல, அவனுக்கு சரியா செஞ்சோன்னு இல்ல. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேட்டதை கொடுக்கிற கடவுள் 90% பேர் கோயில்ல நிக்கிற ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டான். என்னடா இவ்வளோ கோயில சுத்திட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறான். என்னடா நானும் கடவுள் 1000 தடவை பாட்டு பாடுறேன், கொடிமரத்தாண்டியும் உட்காந்து பாடுறேன், கும்பத்தாண்டியும். இன்னும் கேட்டா சில பேர் பலிபீடத்தாண்ட உட்காந்துருவான். போய் அங்க கொட்ட வேண்டியது, அங்க போய் ஊந்து கும்பிடுறதுலாம் கூடாது. பலிபீடங்கிறது நீங்க ஒதுக்க வேண்டிய இடம். சில பேர் தேடி பிடிச்சி அதை வேற தொட்டு கும்பிடுவான். அது ஆனவன்டா, அதை நீ தொடக்கூடாதுதான், அதெல்லாம் தெரியாது. கொடிமரத்துங்க தான் நீங்க கும்பிடணும். பலிபீடங்கிறது உங்க ஆணவம், அதை கொட்டிட்டு நீங்க கொடிமரத்துக்கிட்ட வரணும். அவனுக்கு சாமின்னா எல்லாம் சாமி தான், அவனும் அதே மாதிரி அதுவும் சாமின்னு ஆமான் சாமின்னு போட்டுவான். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவே நமக்கு வரமுறை பத்தாது. அப்புறம் எப்படி கும்பல்ல கோயந்தா போட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்? தலையெழுத்தேன்னு போகணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாமி கிட்ட கேட்டும் கொடுக்காம நாம கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறோம் இல்ல, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு வருத்தப்படக்கூடாது. இவங்களுக்கு தான் அவன் என்ன பண்றான்னா,
இந்த பையனுக்கு கொஞ்சம் நம்மளை நம்பிட்டான், இந்த நம்பாத பையன் தான் கேட்டா கொடுக்கணும். இப்ப நீங்க நம்பிக்கை, இப்ப என்ன ஒருத்தன் காசு கேட்டான்னா நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லணும், என்ன உண்மையா தெரிஞ்சவனா இருந்தா என்கிட்ட காசு இல்லைன்னு நான் எப்பா காசு இல்லப்பா அப்படின்னு சொன்னாலும் அவன் உண்மையை தான் சொல்றான். மற்றவனா இருந்தா இவன் போய் சொல்றான் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். இதான் வாழ்க்கை. அந்த மாதிரி இந்த கடவுள் அவங்கிட்ட நெருங்கினவனுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்னு தெளிவா இருக்கிறதுனால கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான். அப்ப நீங்க தான் பெரியவங்க முதல்ல. இது எப்ப உங்களுக்கு தெளிவா வரும்? திருநாவுக்கரசர் சொல்றாரு, நல்ல பாட்டு, திருநாவுக்கரசர் தேவாரத்துல 4வது திருமுறையில வர்றது திருநல்லூர் தேவாரம். உங்களுக்கு தெரியும், திருநல்லூர்ல தான் திருநாவுக்கரசருக்கு திருவடி அனுபவத்தை பெருமான் கொடுக்கிறான். நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவார். இது திருநாவுக்கரசருக்கு கடவுள் கொடுத்த அனுபவம். அந்த பாட்டுல அவர் முதல்ல 2 வரி வைக்கிறார். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். நைய படைச்சாருங்கிறீங்கல்ல, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அதாவது கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள நெருங்கினதுனாலேயே உங்களை நைய ஆக்கிற மாதிரி நைய வைக்கிறான். இந்த நையறதுன்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. மெட்ராஸ்ல இருந்த துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், பழைய துணியை வச்சு நம்மகிட்ட புது துணி மாதிரி வித்துருவான். தண்ணியில போட்ட உடனே பாதி நெஞ்சு போயிருக்கும். மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா துணி கடையிலுமே நீங்க, நான் தான் அது ஒரு வழக்கே போலான்னு பார்த்தா முடிய ஆளனாங்க பசங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சென்னையில எல்லாம் ரெடிமேட்ல ஆடவர்கள் போயிட்டதுனால இவங்க பழைய துணியை பேண்ட் துணியை வச்சு விற்கிறானுங்க பொழுது. எனக்கு தெரியாம போய் 2 பேண்ட் எடுத்து அது தண்ணியில போட்டு எடுத்து பார்த்தா முழுசா நஞ்சு போய் கிடக்குது. சரி பரவாயில்ல, எடுத்த தோசத்துக்கு நம்ம அதை போட்டு தானே ஆகணும். அது எதுக்கு, நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மனசுல அவன் நொந்து நூலாயிருப்பான். இதான நைய வைக்கிறது. இந்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறானே அவன் என்னன்னு சொல்லலாம். இப்ப எப்படி சொல்லுங்களா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கான், அவன் கேடியா கில்லாடியா நல்லவனா? இப்படி வச்சுங்க சார். இப்போ இடுக்கன் வருங்கால் நகுக திருவள்ளுவர் சொல்லிட்டார். இப்ப கிள்றாங்க, சிரிச்சுப்பீங்களா? நீங்க கிள்றாங்க சிரிப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் நக்கலா பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, சினிமாவில் இருக்கிற பெரிய பித்தாலாம். அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அல்லது எல்லாருக்குமே இப்ப என்னையே வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாரும் இப்ப நிறைய பேர் இருக்கிறதுனால என்னதான் இனிமே சொல்லணும். கொஞ்சம் பேர் நீங்க தான் எதிரில் இருக்கிறவங்களை திட்டுவேன், ஏன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப பேர் வர மாதிரி. பிரச்சனை வர்ற காலத்துல நான் மன ரீதியா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அப்படியே மறந்துடலாமா? அப்படியே மறந்துடலாமா? மறக்க முடியுமா? வருத்தப்படலாமா? விட்டுடலாமா? இதெல்லாம் என்ன சார் கதை? இதெல்லாம் நீங்க யாராவது அது மாதிரி எப்பவுமே வருத்தப்பட்டது இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லையா நீங்க யாரும்? அதாவது நைய புடைத்தாருங்கிறது தான் அர்த்தம் சொல்றேன் நான், வேற ஒன்றும் சொல்லல. நைய வைத்தார், அத நைய புடைத்தார் நம்ம உலகத்துல பேசுறோம். கடவுள் தந்த அந்த அனுபவம் அல்லது வினை, இதான் உங்களுக்கு விஷயம். வினை தான் இது பேரு. இப்ப சில பேரு என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான். அவனை நீங்க எப்படி திருத்துவீங்க? திருந்துறதுக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பீங்க? இதெல்லாம் நீங்க எதுக்கு நான் இந்த பீடிகெல்லாம் போறேன்னா, நன்றிங்கிறத எந்த இடத்துல தெளிவா புரிஞ்சிக்க முடியும், கடவுளுங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும், நாம வழிபாடுங்கிறதுக்குள்ள எதை தாண்டி எதுக்கு உள்ள போனா தெளிவா நிக்க முடியும். இதுதான் விஷயம். இதுதான் இன்னைக்கு சிவராத்திரியில நான் சொல்ற விஷயம். அனுபவிக்கிற பிரச்சனைங்க எல்லாமே வினை காரணமா வருது, விதி காரணமா வருது, ஊழ்வினை காரணமா வருதுன்னு தத்துவத்துல சொல்லி கொடுத்துருவோம், அல்லது தத்துவமா சொல்லுவோம். அதெல்லாம் சரி, அவனுக்கு வரும்போது தான் ஊருக்கு சொல்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கியா, தனக்குன்னு வரும்போது தான் ஏன் தெரியும் அப்படின்னு அதையும் சொல்லுவோம்ல. இப்ப எனக்கு வாத்தியார் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், யாரும் இல்ல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட சார் நீங்க
இதை இப்படி புரிஞ்சுங்க அப்படின்னு நான் சொன்னா புரிஞ்சுப்பாரா? ஓ, மாணவர் இதை சொன்னா புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வாத்தியாரா இருக்கிற வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டார்ல. அப்ப அவருக்கு எப்படி கடவுள் புரிய வைப்பான்? ஏதாவது ஒரு வகையில புரிய வைக்கணும். சார் எங்களுக்கு என்ன சார் புரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. சரி விடுங்க. வருத்தம் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு உறவு வகையில பெருமான் நமக்கு கொடுக்குறான். இப்படி வச்சுங்க, அது வரைக்கும் நல்லா தெரியும். இந்த வருத்தம் அடைகிறவர்கள் யார்? முதல்ல வருத்தம் அடைகிறவன் யாரா இருப்பான்? உங்களுக்கு தெரியும். டெய்லி பத்திரிகை படிக்கிறவங்களுக்கு, நான் இவ்வளவு திருடணும் சார், இன்னும் கொஞ்சம் திருடின்னு தான் நான் இதை சம்பாதிச்சிருப்பேன் சார், நான் இத்தனை பேரை எடுத்தேன் சார், இன்னும் கொஞ்சம் நான் 1000 கணக்கு வச்சுன்னா அதுக்குள்ள புஷ்டானோ சார் அப்படின்னா தானே பேட்டி விடுறாங்க. திருட்டு இந்த மாதிரி கெட்ட வேலை பண்றவன்லாம், நான் இன்னும் கொஞ்சம் பண்ணா இருந்தா இப்ப மாட்டிக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் பண்ணா இருந்தா இப்ப. அதே வேலையை நாம செய்வோமா? நாம செய்யவே மாட்டோம்ல, நினைச்சு கூட பார்க்க மாட்டோம்ல. அதான உண்மை. தலைமறைவா ஒன்னே ஒண்ணுதான் நம்மள வந்து போவோம். என்ன வந்து போவோம்? ஏதாவது நமக்கு திடீர்னு எங்கன்னா கொட்டுமா? கொஞ்சம் பேருக்கு ஏதாவது பணம் வேணும், கொஞ்சம் பேருக்கு. அத்தனை பேர் மண்டைக்கிண்டே போட்டா நமக்கு ஏதாவது சொத்து வருமா? கொஞ்சம் பேர். கொஞ்சம் பேர் இருட்டில் மாட்டினா ஏதாவது பண்ணுவோமா? இது கொஞ்சம் பேர். இது என்ன நடக்குது? இதை தவிர வேற என்ன? இது நம்ம கேரக்டர்ல நடக்கிறது. இது மற்றவனுக்கு நம்ம கேரக்டர்ல கண்டிப்பா எல்லாருக்கும் இப்படி ஒரு விஷயம் உண்டு. நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு சாதிக்க முடியாது. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உண்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நம்ம மனம் பாதி வேலை செய்யும். வெளியில பார்த்தா நாம இதுல இருந்து வெளியே வரணும் தான் இருப்போம். இதுதான் நம்மளோட நிலவரம். ஆனா தப்பு பண்றவன் அதுக்குள்ள வருத்தப்படாம தப்ப மட்டுமே தெளிவா பிளான் பண்ணிட்டு இருப்பான். சரிதானே? அப்ப அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எந்த தப்பிலேயும் வருத்தப்படாத மனநிலையோடு பிறந்தவன். நாம தப்புக்குன்னு வருத்தப்படுற மனநிலை, ஆனா ரகசியமா கிடைச்சா அனுபவிக்க தயார். இவ்வளவுதான் நம்ம நிலவரம். ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற நாம தெளிவா வரணுங்கிறது தான் ஒரு பொண்டாட்டி, ஒரு புள்ள. இல்லாட்டா நீ உருப்பட மாட்ட. கடவுள் கொடுக்கிற ஏற்பாடுன்னு இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் நினைக்கிற ஆசையெல்லாம் மாத்துறதுக்குனே ஒரு புள்ளைய தெளிவா கொடுப்பான். இது கடவுளோட தெளிவு, உங்க தெளிவுலாம் கிடையாது. அதை வச்சுதான் உங்க மூளையில் இருக்கிற வக்கரத்தெல்லாம் அழிப்பான். நீங்க மாத்திக்கலன்னா உங்க குடும்பம் உருப்படாது. அவ்வளவுதான். இவ்வளவுதான விஷயம். இதுல என்ன ரொம்ப பெருசா இருக்குது? இவ்வளவுதான் விஷயம். அப்ப கடவுள் போடுற அந்த டார்கெட் இருக்குல்ல, இந்த வளையம், இந்த வளையத்தை தான் உங்களை தயார் பண்றதுக்கு போட்ட வளையம் எப்ப புரிஞ்சுப்பீங்க? அப்பதான் திரும்பி பார்த்தா கடவுள் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன நான் தப்பு பண்ணிடாம இங்க காப்பாத்தி அங்க காப்பாத்தி இப்படி காப்பாத்தி அப்படி காப்பாத்தி கொண்டு வந்தான் புரியும். அது யாருக்காவது அந்த அனுபவம் இருக்குதா? அவன்தான் கடவுள்கிட்ட நான் கேட்டதை ஏன் கொடுக்கல தெரியுமா? என்ன இந்த ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்கிறான்பா, இந்த விஷயத்திலிருந்து காப்பாத்தி இருக்கிறான்பான்னு பின்னாடி புரிய வைப்பான். இந்ததான் திருநாவுக்கரசர் என்ன சொன்னாரு? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். கொஞ்சம் தான், நூல் இடைவெளி தான் மாட்டினீங்கன்னா தொலைச்சிருவான். அதுவும் மாணிக்க வாசகர் தான். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியேன்னு சொல்ற மாணிக்க வாசகர் தான் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ரொம்ப தெளிவா ஒளிஞ்சிருவான்டா. அவன் கிட்ட மாட்டினீங்க ரொம்ப அழகா ஓடிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சது. நீ சிக்குன்னு பிடிக்கலாம், பிடிச்சிட்டு எங்கிருந்து அருளுவது இனியே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா அவன் நல்லா ரொம்ப தள்ளி விட்டு கேட்கன்னு சிரிப்பான். எப்படி சுந்தரரை கூடவே இருந்து கொண்டு கண்ணப்படுவான். அந்த மாதிரி என்னுடைய தோழனுமாய் என் துரிசுகளுக்கு உடனாக்கிங்கிறார்ல சுந்தரர். என்ன பண்ணுவான்னா, ரொம்ப அழகா எல்லாம் பண்ணிட்டே வருவான். பண்ணிட்டே வந்து, ஏம்பா நீ கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது தானே, ஏன் இத கடவுள் சொல்றான்?
சுந்தரர் ஆசைப்படல, கோவில்ல அவர் எதிர் முன்னாடி காட்டுறான். அவர்கிட்ட கடவுள்கிட்ட கேட்டுதான் கல்யாணம் பண்றாரு. ஆனா இந்த ஊரை விட்டு போகும்போது கண்ணப்படுங்கிறார். என்ன சொல்றாரு கடவுள் கடைசியா, நான் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பம்பா, ஆனா நீ கொஞ்சம் விவரமா இருந்தா தானே கண்ணு போகாம இருக்குங்க. பாவம்பா நீ என்னப்பா, நீ கொஞ்சம் கோட்டை விட்டியப்பா. யாரு கடவுள் கேட்பான். அதான் வேண்டத்தக்கது முழுதும் அறிவோய், நீ உனக்கு முழுசா கொடுக்கணும்னு நினைக்கிறான், நீ அறகுறையா கேட்கிறப்பா. ரொம்ப அழகா நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சு, நான் உன் கூட தான் இருந்தேன், யாரு இல்லைன்னு சொன்னது, நீ கேட்டத்தான் செஞ்சேன், நீ கொஞ்சம் கவனமா கேட்டிருந்தா இந்த தப்பு நடந்திருக்காது இல்லப்பா அப்படின்னு. அதான் ஒலிக்கும் சோரனை கண்டம். அப்போ நான் கேட்கிறேன் கேட்கிறேன் கேட்கிறேன், நாம கேட்கறதுல நம்ம எப்பெல்லாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அது நடக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் வினைய வச்சு கணக்கு தீட்டுருவான். எதை வச்சு? நீங்க கேட்கிறத கடவுள் இந்த பிறப்புல அந்த 10 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறத இப்பவே கொடுத்து விட்டுருவான். அவ்வளவுதான் விஷயம். கணக்கு கோக்குமாக்கு வேலை மட்டும்தான் பண்ணுவான். ஆனா நீங்க உண்மையா வந்துட்டீங்கன்னா கேட்கறது சரியா இருந்தா கொடுப்பான், சரியில்லைன்னா புரிய வைப்பான். அதுக்கு நடுவுல உங்களை படுத்துற டார்ச்சர்ல உங்க வினைய கழிப்பான். 3 கேரக்டர் தான் கடவுளோட கேரக்டர். அதனாலதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயல்மார்க்கு அறியோய் நீ. ரொம்ப பெரிய புத்திசாலி தான் அந்த 2 பசங்களும், பிரம்மனும் திருமாலும். நல்லாதான் படிச்சுட்டு இருந்தான், அவன் நல்லாதான் பாதுகாத்துட்டு இருந்தான். ஆனா கடவுளை பார்க்கணும்னு தேவையில்லாம வந்தானுங்க அப்படின்னு நம்ம சொல்றாருல்ல. அதுல இன்னொரு விஷயம், திருமூலர் சொல்றதெல்லாம் வேற. என்ன தெரியுமா அப்ப நடந்தது? இந்த 2 பேரும் நான் தான் கடவுள்னு அவனுங்க அருவாளத்துக்குன்னு கிளம்பிட்டானுங்க. அதனாலதான் கடவுள் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறதுக்காக தான் அவனுங்களை இந்த மாதிரி ஆளாக்கினார்னு திருமூலர் அதை பதில் சொல்றார். நீங்க திருமூலருக்குள்ள போனீங்கன்னா அது நல்லா தெரியும். இந்த வரலாறு பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்ன அப்படின்னா, உலகத்துல நீங்க என்னதான் கடவுளை பார்த்துடலாம் அப்படின்னு 2 பேரும் போட்டி போடுறீங்க. யார் யாரு 2 பேரும்? யார் யார் போட்டி போடுறோம்? ஆம்பளையும் பொம்பளையும். இவ்வளவுதான் மேட்ரு. பிரம்மனும் திருமாலும்னா என்னன்னா, இந்த குழந்தை பெற்றுக்கிறதுனால பிரம்மனா இருக்கிற பெண், இந்த குடும்பத்தை காப்பாத்துறன்னு திருமால். இந்த 2 பேரும் போட்டுக்கிட்டு பொத்துக்கிறதுல இவங்க கடவுளையும் பார்க்க முடியாது, வினையும் பார்க்க முடியாது, அலையிற அலைச்சல்ல கடைசியில அன்ப கத்துக்கிட்டாங்கன்னா கடவுளை பார்க்கலாம். முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்க. உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்கும் சொன்னார்ல. நாம அம்மா அப்பா தங்கச்சி அப்பா அம்மான்னு உறவு வச்சுக்கிறோம். இந்த உறவுல முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியுமானால் ஒரு கொள்கை தேவை. தமிழ்நாட்டில் கொள்கையே இல்லாத ஆக்கின காலம் ஒன்று இருக்குது. பல்லவர் காலம் வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க. கோயில் ஒழுங்கா கட்டினாங்க. இந்த கோயில்லாம் பல்லவர் கால அமைப்பு. இதுல சிற்பம்லாம் இந்த இடத்துல இருக்காது. இந்த தூண் இந்த மாதிரி மொட்டையா இருந்தா பல்லவர் காலம் வரைக்கும். கொஞ்சம் ஆம்பளை பொம்பளை மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி தூண் பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் காலம். அவனுங்க என்ன பண்ணாங்கன்னா கோயிலா காமத்தையும் சிற்பமாக்கினாங்க. அப்பதான் மூலகட்ட பசங்களான்னு ஆக்கினானுங்க தமிழ்நாட்டுல. எப்ப காமத்தை அதிகமா கோயில்ல சொருவனானோ உனக்கு கொள்கை இல்லை. அதனாலதான் இப்ப கோயில அலைஞ்சாலும் விடுதலை இல்லை. எந்த கொள்கைக்காக இங்கே கோயில் இருக்கிறது, எந்த கொள்கையில் நான் சாமி கும்பிட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளவில்லை என்றால், நீ 10,000 பிரதோஷத்துக்கு சுண்டல் கொடு, இல்ல சுண்டல் வாங்கி சாப்பிடு, இல்ல 1 லட்சம் சிவராத்திரிக்கு சுத்து, விமோசனம் கிடையாது. இதை எப்படி நான் சொல்றீங்க இவ்வளவு தெளிவான்னு கேக்குறீங்களா? உங்களை காப்பாத்துறதுக்கு சித்தர்கள் மூலமா உலகத்துல எங்கேயுமே இல்லாத வைத்திய முறையை கொடுத்த கடவுள் அதை ஏன் அழிச்சான்? நீங்களாம் உருப்படாத பசங்கடா, நோயில கடந்து சாவுங்கடான்னு கூப்பிட்டான். அதாவது இந்த உலகத்துல ஒண்ணும் நீங்க நினைக்கணும் அப்படின்னா, உலகத்திலேயே எவனுக்கும் எதையும் கொடுக்கல. திருஞான சம்பந்தரை இங்க அனுப்பி வச்சான்.
ஐயர் கோத்திரத்துல, கவுண்டின்ய கோத்திரத்துல அனுப்பி வச்சான். அவர் தமிழ்ல பாடுறார். அவர் சொல்றார், வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்றார். அப்ப வேதத்திலையும் நமச்சிவாய மாதிரி கடவுளை பாருங்கடான்னு சொன்ன அவர் மரபுல எப்படிலாம் கடவுளை அனுபவிக்கலாம்னு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்புறம் திருமுறையில திருமந்திரம், அப்புறம் காரைக்கால் எல்லாம் அது பத்தாம சேக்கிழார், அது பத்தாம வள்ளலார், அது பத்தாத பாம்பனார், இவ்வளவு வேற ஏதாவது ஒரு மொழியில தொடர்ச்சியா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதா? ஒரு மொழியிலையும் அப்படி கிடையாது. ஒரு மொழியிலையும் என்ன கிடையாது? கடவுளை பற்றிய அனுபவத்தை தொடர்ச்சியாக பாடினவன் இல்லை. ஏனென்றால் சரியாக பாடினவனுடைய பாதையில் தான் அது வரும். அப்ப சரியாக பாடிய தலைவன் திருஞான சம்பந்தர். அப்ப திருஞான சம்பந்தர் சொன்னது என்ன? ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் நீ சாமின்னு ஆடாத, ஆசாமிலாம் நிறைய இருக்குது. சாமின்னு சொன்னா கடவுள்னு நீ சொல்லிட்டு நீ ஒருத்தன் இருக்கிற, எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான், நான் கடவுளோட குணத்தை நிலைநாட்டணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சாதான் கடவுள் பாதை சரியா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எந்த மொழியிலாவது கடவுளை பத்தி நீ எந்த நூல்ல வேணாலும் வரலாம், ஆனா தொடர்ந்து யாராவது அந்த மொழியிலேயே அனுபவித்து பாடி இருக்கிறார்களா? அப்ப நீங்களாம் யாரு? உலகத்திலேயே அதிர்ஷ்டம் பண்ணி கடவுளோட குடும்பத்துல பிறந்த புள்ளிங்க. உலகத்திலேயே கடவுளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? தென்னாடுடைய சிவனே போல். அந்த கடவுள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க தருதலையா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஊர்ல பணம் காசுக்காக ஏசியில இருக்கிற சாமியாருங்க சொல்றதெல்லாம் ஆடலாமா? இவ்வளவு கோயில் இருக்குதுப்பா. இங்க திருஞான சம்பந்தர்ல இருந்து பாம்பன் சாமி வரைக்கும் பாடிக்கிறாங்கப்பா. இதுக்கு மேல இவங்க என்னப்பா தனியா தத்துவம் சொல்றது? தமிழ்நாட்டுல திருஞான சம்பந்தரை சொல்லு, திருநாவுக்கரசரை சொல்லு, சுந்தரரை சொல்லு, வள்ளலார சொல்லு, பாம்பனார சொல்லு. இதை விட்டு நீ என்ன தனியா இங்க வியாபாரம்? உன் பேர்ல என்ன நீ தத்துவம் சொல்ற? அப்ப இந்த சூடு சொன்ன கூட வரலனா கோயிலுக்கு என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு விழாவிலும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கோயில் சார்ந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடவுள் எப்படிப்பட்டவன், நான் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற தெளிவு இல்லை என்றால், படைக்கிற பிரம்மாவு இருந்தாலும் பாதுகாக்கிற திருமாலா இருந்தாலும் கடவுளை அடையவே முடியாது. அப்ப கடவுளை அடைய வேண்டும் என்றால் நான் வேண்டுவதில் என்ன பாடம் கற்றுக் கொடுத்தான் என்பதை பார்க்க வேண்டும். அந்த கற்றுக் கொடுத்த பாடத்தில் நான் உறவை கடந்து அன்பை கற்றுக்கொண்டால் எனக்கு கடவுள் தரிசனம், ஜோதி தரிசனம், தனிப்பெருங்கருணை, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி, அதற்கு கொஞ்சமாவது கொள்கைக்கு வாருங்கள், அதற்கு நேர்மையில் புறப்படுங்கள். நன்றி, வணக்கம்.